Hi friends, this is Vincent. நம்ம சேனல் போங்க நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கான கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அட்மிஷன்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்ப வேணா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ரவுண்ட் 1 ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான மார்க் எடுத்தவங்க கூட, அதாவது கரெக்டா என்ன பண்ணாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டாங்க. சரியா, அதாவது பிலோ 250 இருக்கவங்க கூட என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி போயிட்டாங்க. சரியா, ஆனா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்காக இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்ல என்னன்னு சொல்லி இன்னும் இருக்கிறாங்க. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி கூட என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா காம்படிஷன் ஆயிடுச்சு. பிலோ 250 இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்டுக்கே என்ன பண்றாங்கன்னா போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். சரியா, அதனால டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க விட்டுருங்க. சரியா, டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம எதுக்குள்ள வந்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, சார் நான் வந்து எலிஜிபிள் மார்க்ல இருக்கிறேன், பிலோ 250 இருக்கிறேன். சரியா, நான் ஆனா MBBS படிக்கணும். ஏன்னா நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட்டர் போட்டேன். இதுக்கு மேல என்னால படிக்கிறதுக்கு என்ன பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்கு பாத்தீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டால, அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். சரியா, அதை பத்தி நம்ம பேச போறோம். அந்த அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் அப்ளையே பண்ணல, ஆனா இந்த கட்டாயத்துல இருக்கேன், நான் வந்து படிச்சே ஆகணும், அதாவது நான் வந்து MBBS பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும். சரியா, இந்த 2 பார்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நம்பர் கொடுத்து தொடர்பு கொள்ள சொல்லுங்க, நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணி என்னோட நேம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. நான் என்ன பண்றது? சரியா, ஆனா நான் பிலோ 250 தான் இருக்கேன். இந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது MBBS கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே படிச்சாகணும். அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா NRI லேப்ஸ். சரியா, NRI லேப்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா போட்டு கண்டிப்பா, அதாவது இந்த பிலோ 250 இருந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அப்ப கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எந்த காலேஜ் போடலாம் எந்த காலேஜ் போட வேணாம் அப்படிங்கறத பார்த்து நம்ம என்ன பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போடணும். அப்ப இந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா நான் எப்படியாவது MBBS பண்ணி ஆகணும், நான் வந்து இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 23 இருந்து 27 லேக்குள்ள நான் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா NRI லேப்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, நான் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணவே இல்லை. அப்ப நான் என்ன பண்றது? நான் வந்து பிலோ 250 தான் இருக்கேன், ஆனா எலிஜிபிள் மார்க் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்லபடியா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ராட்ல நீங்க பண்ணிடலாம். இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, அதாவது NRI லேப்ஸ்ல நீங்க போனாலும் சரி, இல்ல டீம்டுல நீங்க போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் 21 லட்சத்துல இருந்து 27 எல்லாமே சேர்த்து ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து காலேஜை பொறுத்து வேரி ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். இந்த அதாவது இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அமௌண்ட்ல நீங்க அப்படி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லாவே MBBS ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். டியூஷன் ஃபீஸ் நான் சொல்றேன். சரியா, இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும் நீங்க அப்ராட்ல பண்ணீங்க அப்படின்னா. சரியா, அப்ராட்ல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அதாவது நம்ம அப்ராட் போடும்போது நல்லா யோசிச்சு நல்லா விசாரிச்சு போடணும். சரியா, எதை விசாரிக்கணும் அப்படின்னா மெயின்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டுமே இங்கிலீஷ்ல இருக்கா. சரியா, ஏன்னா 3 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம அந்த 3 சப்ஜெக்ட் நம்ம கிளியர் பண்ற மாதிரி சில காலேஜஸ்ல இருக்கும். அங்க போய் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அந்த பேப்பரை நம்ம கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சரியா, அதனால நீங்க கிளியரா விசாரிச்சு, இதுக்காக தான் நாம என்ன சொல்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய காலேஜுக்குள்ள நம்ம போகணும். சரியா, அப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சரியா, இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம என்ன பாத்தீங்கன்னா, அதாவது அப்ராடுக்கு அட்மிஷன் போடும் அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம முடிக்கணும். அப்படி உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.